ஸோ இன்னைக்கு உங்க கதை மாறப்போகுது. ஹalleluya. சொல்லுவோமா, என் கதை மாறப்போகுது. சம்திங் ஒன் ஹேப்பன் டுடே. இன்னைக்கு உங்க ஸ்டோரியை தேவன் சேஞ்ச் பண்ண விரும்புகிறார். அவருடைய போக்கை தேவன் மாற்ற விரும்புகிறார். ஆமாம். ஸோ உங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு தடை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா அது பக்கத்திலேயே ஒரு யூ-டர்ன் இருக்கிறத நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஆமென். ஹalleluya. உங்களுடைய தடைகள் இன்றைக்கு யூ-டர்னா மாறப்போகுது. ஐ பிலீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஜஸ்ட் ரிசீவ் இட். முதல்ல இதை நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாருமே ப்ரேயர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு நாம போகலாம். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெபிக்கும்போது எப்பொழுதுமே பரலோகம் தன்னுடைய காதை நமக்காக திறந்து வைத்திருக்கிறது. இயேசு லாசருவை எழுப்பும்போது என்று சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் எனக்கு செவி சாய்க்கிறீங்க, அதுல எனக்கு துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிக்கும் போது எப்பொழுதுமே எனக்கு பதில் உண்டாகும். பரலோகம் எப்பண்டா நம்ம பேசுவோம்னு சொல்லி என்ன பண்ணுது, காத்திருக்குது. பரலோகம் எப்போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, காத்திருக்குது. தன்னுடைய காதுகளை அது திறந்து வச்சு வெயிட்டிங்ல இருந்துகிட்டே இருக்கு. எப்பொழுதும் எப்பொழுதும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெபிக்கும் போது பரலோகம் எனக்காக தன்னுடைய காதை திறந்து வைத்திருக்குது. தட் மீன்ஸ் பிதாவானவர் எப்பொழுதும் எனக்காக தன்னுடைய காதை திறந்து வைத்திருக்கிறார். திறந்து வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜெபிக்கும் போது பரலோகம் காதை திறக்குது. கர்த்தரை பத்தி ஒரு இடத்துல பேசினா, கர்த்தரை பத்தி, பிதாவானவரை பத்தி, பரிசுத்த ஆவியானவரை பத்தி, இயேசுவை பத்தி ஒரு இடத்துல பேசினா அந்த இடத்துல ஹெவன் டவுன்லோட் ஆகுது. ஹalleluya. ஹெவன் என்ன பண்ணுது, டவுன்லோட் ஆகுது. ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே முக்கியம். நாம ஜெபிக்கிறதும் முக்கியம், கர்த்தரை பத்தி நம்ம பேசுறதும் முக்கியம். பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஜெபிக்கிறதும் முக்கியம், கர்த்தரை பத்தி பேசுறதும் முக்கியம். ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு சப்ளை நடக்குது. பாருங்க, ஜெபிக்கும் போது பரலோகம் என்ன பண்ணுது, நமக்கு சப்ளை பண்ணுது. ஏதோ ஒன்றை பரலோகம் கொடுக்குது. ஆனா கர்த்தரை பத்தி பேசும்போது நீங்க இருக்கிற இடமே சப்ளை பண்ற ஒரு இடமா மாறுது. ஏமே, கர்த்தரை எங்கெல்லாம் பத்தி உயர்த்தி பேசுறோமோ அந்த இடத்துல ஹெவன் டவுன்லோட் ஆகி அமருகிறது. அது வரைக்கும் அது கர்த்தரை பற்றி பேசாத இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு காரியத்திற்காக அது ஏங்கிக்கிட்டே இருக்கும். அதை எனக்கு ஏதாவது கிடைக்காதா, எனக்கு ஏதாவது வராதா, எனக்கு ஏதாவது நடந்துராதாங்கிற ஒரு ஏக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கும். பாருங்க, என்றைக்கு கர்த்தரை பத்தியதான பேச்சு உண்டாகுதோ அந்த இடம் சப்ளை பண்ற ஒரு இடமா மாறும். நான் சொல்றேன், இந்த ஜெபத்திற்கு அப்புறம் உங்களுடைய பேச்சு மாறப்போகுது. இனி பிரச்சனையை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, நீங்க இனிமே கர்த்தரை பத்தி பேச போறீங்க. எது உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்குதோ அதுவே நீங்க சப்ளை பண்ற ஒரு விஷயமா மாறப்போகுது. ஆமென். ஹalleluya. ரிசீவ் பண்றீங்களா? எது இன்னைக்கு எனக்கு பிரச்சனையா இருக்கு, எல்லாம் சொல்லுங்க. எது? உதாரணத்துக்கு சொல்றேன், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சரியா? மேத்ஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னா நீங்க தான் மேத்தமெட்டிக்ஸை சொல்லி கொடுக்குற ஒரு ஆளா மாற போறீங்க. ஆமென். ஹalleluya. பணத்துல வீக்கா இருக்கிறீங்கன்னா நீங்க தான் தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களா மாற போறீங்க. குடும்பம் நடத்த தெரியாம தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க தான் ஃபேமிலி கவுன்சிலிங்கே கொடுக்க போறீங்க. பிசினஸ்ல தொடர்ந்து தோல்வியை நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் பிசினஸ் மேக்னட்டாவே இருக்க போறீங்க. ஆமென். ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஸோ ஜெபம் முக்கியம், கர்த்தரை பத்தி பேசுறது முக்கியம். ஜெபம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சில விஷயத்தை அவங்க நம்ம வாழ்க்கையில கட்டவிழ்த்து விடும். பாருங்க, ஜெபம் என்ன செய்யும், சில விஷயத்த நம்ம வாழ்க்கையில சப்ளை பண்ணும். ஆனா கர்த்தரை பத்தி தான் நான் பேசுற ஒரு இடமா நம்முடைய வீடும் நம்முடைய வாழ்க்கை முறையும் மாறிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளே சப்ளை பண்ற ஒரு நபரா மாறிடுவோம். பாருங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படியே தேவனை நோக்கி பார்ப்போம். எஸ் ஃபாதர். ஹalleluya. சங்கீதம் 20:1 வசனத்திலிருந்து பார்ப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆமென். ஹalleluya. 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 ஆபத்துல இருக்கிறீங்களா?
அடுத்து மூவுக்கான நேரம், இது அடுத்த மூவுக்கான நேரம். இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக்கல் மூவ்மெண்ட். இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக்கல் மூவ்மெண்ட். டோன்ட் மிஸ் இட், டோன்ட் மிஸ் இட். உங்களுடைய மற்ற எல்லா காரியத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு முழு கவனத்தையும் இந்த வீடியோ மேல வைங்க. முழு கவனத்தையும் இந்த நீங்க வச்சிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல வைங்க. சம்திங் ஒன் ஹேப்பன் டுடே. அதில் எனக்கு ஒரு வாரமா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ட்ரை கண்டிஷன் இருந்துட்டே இருந்தது. என்னால் ப்ரெசன்ஸில் உட்காரவே முடியல, பாட முடியல, துதிக்க முடியல. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா போய்கிட்டு இருக்குது, நல்லா தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் கூட பர்சனலாக எனக்கு உட்கார முடியல, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நீ காலையில் தான் அந்த ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு தெரிய ஆரம்பிச்சது பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஓவரா ஹீட் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய அடைமழை பொழிய போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரொம்ப ப்ரெசன்ஸே இல்லாத மாதிரி ஃபீல் ஆனிச்சுன்னா ஒட்டுமொத்த ப்ரெசன்ஸும் அந்த இடத்துல ஊற்றப்பட போகுதுன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த ப்ரெசன்ஸும் அந்த இடத்துல ஊற்றப்பட போகுதுன்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல வந்திருக்கு பாருங்க, மே தி லார்ட் ஆன்சர் யூ இன் தி டேஸ் ஆஃப் ட்ரபிள். ஆமென், ஹல்லேலூயா. ட்ரபிள் இருக்குதா, நான் சொல்றேன் ஆன்சர் வரப்போகுதுன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். நான் எப்பவுமே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்கு 2 பார்ட்டா நிறைவேறும். ஒரு தேவனுடைய வார்த்தை 2 பார்ட்டா நிறைவேறும். ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப்னு 2 விதத்துல நிறைவேறும். நீங்க எந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா அதுல 2 பார்ட் இருக்கும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், உங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இந்த வாக்கு பாருங்க, 2 ஃபேஸ் இருக்குது, இதுல 2 பார்ட் இருக்குது. முதல் பார்ட் நிறைவேறும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடணும் சீக்கிரத்துல 2வது பார்ட்டும் நிறைவேற போகுது அப்படின்னு. என்னன்னா முதல் பார்ட் நிறைவேறும் போது அதை வாக்குத்தத்தம் நிறைவேறதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லை பாருங்க, அதை பிரச்சனையா பாத்துடுறாங்க. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய் அப்படிங்கிறது என்னது, ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய முதல் பகுதி நிறைவேறிச்சா, இன்னைக்கு காற்று இல்ல மழையும் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் மாதிரி இருக்கா? நான் உங்களுக்கு சொல்றேன், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் ஒன்று இருக்குது. உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஏமே, உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். உங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைவேறும் போது அது ஃபர்ஸ்ட் ஆஃபினுடைய நிறைவேறுதலா பார்க்கணும் பாருங்க. பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையா பார்க்க கூடாது. இது ஒரு வாக்கு தத்துவம், இது வாக்கு தத்துவம் நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏமே, நீ அசட்டை பண்ணப்பட்டதும் ஒடுக்கினப்பட்டதுமான இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், உன்னைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு இருக்கிறார். அப்ப அசட்டை பண்ணப்படுதலும் ஒடுக்கப்படுதலும் என்ன? அசட்டை பண்ணப்படுதலும் ஒடுக்கப்படுதலும் வாக்கு தத்துவத்தினுடைய முதல் பகுதி. உனக்கு எதிராய் உண்டாக்கப்படும் ஆயுதம் வாக்கு தத்துவத்தினுடைய முதல் பகுதி. அது வாய்க்காதே போகும், அது 2வது பகுதி. முதல் பகுதியை பார்த்துட்டு அரண்ட கூடாது பாருங்க. அது வாக்கு தத்துவத்தின் அது தீமை அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு முன்னாடி இருக்கிறது தீமை அல்ல, அது வாக்கு தத்துவத்தின் முதல் பகுதி. வாக்கு தத்துவத்தின் முதல் பகுதி. Glory to be the living God. Glory to be the living God. Glory to be the living God. என்ன சொல்லுங்க, வாக்கு தத்துவத்தின் முதல் பகுதி. இன்னைக்கு 2வது பகுதி நிறைவேற போகுது. இன்னைக்கு 2வது பகுதி நிறைவேற போகுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ட்ரபிள் இருக்கா? வேதம் சொல்லுது ஆன்சர் உண்டாம் அப்படின்றது. May the Lord answer you in the days of trouble. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஜெபத்தை கேட்பாராக அப்படிங்கிறது உனக்கு ஆன்சர் உண்டாகும் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஆமென், எல்லாரும் சொல்லுங்க, ஆன்சர் உண்டாகும். இன்றைக்கு உங்க லைஃப்ல மிகப்பெரிய கேள்விக்கான பதில்களை நீங்க பெற்று அனுபவிக்க போறீங்க. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. இதுக்கு இந்த இடத்துல யாக்கோப போட்டு காமிக்கிறாரு தாவீது. இதுக்கு யாக்கோபு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா யாக்கோபு இஸ்ரவேலா மாறுறதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன? யாக்கோபு. யாக்கோபுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல்னு சொல்லாம ஏன் யாக்கோபுன்னு சொல்றாரு? ஏன்னா யாக்கோபு
தேவனுடைய உதவியே அல்லாத ஒரு நாட்கள்ல இருந்த அந்த அந்த ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி இவர் தேவனுடைய என்கவுண்டருக்கு முன்னாடி தன்னுடைய வழியில எல்லாவற்றையும் சுதந்திரித்தரலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆள் பாருங்க. இந்த யாக்கோபு எத்தனை இருந்த டைம்ல அவர் சொல்றாரு, நீ யாக்கோபினுடைய தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ திங்கிங்ல யாக்கோபு மாதிரி இருந்தா கூட, நீ உன்னுடைய செயல்பாடுகள்ல யாக்கோபு மாதிரி இருந்தா கூட, அவர் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. குற்ற உணர்ச்சியில இல்லாதீங்க. பாருங்க, ஜெபத்தினுடைய முதல் ஸ்டெப் என்னங்கிறத இந்த சங்கீதம் 20 அழகா சொல்லுது. ஜெபத்துல உள்ள போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகா சொல்லுது பாருங்க. முதல்ல என்ன சொல்லுது? இது இது உனக்கு ட்ரபிள் இருந்ததுன்னா உனக்கு உடனே ஆன்சர் உண்டாகும். ஒண்ணு. ரெண்டாவது, நீ குற்ற உணர்ச்சியில இருக்காத. ஏன்னா யாக்கோபு எப்படிப்பட்ட ஆள் நீ பாத்துக்கோ. யாக்கோபினுடைய தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். யாக்கோபா நீ இருந்தா கூட அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். அவர் கிருபை உள்ளவர். அவர் உன்னை குற்றப்படுத்தி உன் பிரேயர் கேட்கப்படாது, உன் பிரேயர் கூரையை தாண்டாது, உன் பிரேயர் நீ இந்த மாதிரியான புத்தியை வச்சுட்டு நீ என்னடா என்கிட்ட பிரேயருக்கு நிற்கிற அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. அப்படிங்கிறத பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே சங்கீதக்காரன் தெளிவா எழுதி வச்சுட்டான் பாருங்க. இங்க உன் நீதியின் அடிப்படையில் அவர் ஒண்ணு செய்யறது இல்லப்பா. நீ யாக்கோபா இருந்தா கூட அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார். எல்லாம் சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் எனது அடைக்கலம். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி, may he send you help from the sanctuary and strengthen you out of Zion. Amen. He sent you help. இதுல எப்படி வந்திருக்குது? அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி. உங்களுக்கு உதவி நான் சொல்றேன், உங்க பர்ஸ்ல இருந்து வர்றதில்லை. உங்க ஃபாரின்ல இருக்கிற சித்தப்பா மூலியமாகவோ, அத்தை மாமா மூலியமாகவோ, அண்ணன் தம்பி மூலியமாகவோ உங்களுக்கு உதவிகள் வருவதில்லை. நீங்க ஜெபத்திற்குள்ள உள்ள போகும்போதே எங்கிருந்து உங்களுக்கு சப்ளை ஆகுது. ஆமென். கம் ஆன் சம்படி, கம் ஆன் சம்படி, கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். யாரெல்லாம் எனக்கு ஹெவன்ல இருந்து இந்த நேரத்தில் ஒரு ஒத்தாசை வரும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க மட்டும் தலைக்கு மேல கையை உயர்த்தி, எஸ் ஃபாதர், மை ஹெல்ப் இஸ் கேம் ஃப்ரம் அபவ். ஆமென். எனக்கு உதவிகள், எனக்கு சப்போர்ட்டர்ஸ், எனக்கு உதவி, எனக்கு சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் த வேர்ட். எனக்கு உதவி, எனக்கு சப்போர்ட்டு எங்க இருந்து வருது? ஃப்ரம் above, from above, from above. ஒரு நிமிஷம், வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இதை எடுத்து காமிக்கிறேன். sent reinforcements from holy hill. எப்படியா? holy hill, பரிசுத்த பர்வதத்திலிருந்து. அழகா மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லி இருக்குது, அங்கிருந்து dispatch from Zion fresh supplies. ஒரு கொரியர் டெலிவரி ஆகிறது எப்படியோ அந்த மாதிரி உனக்கு அந்த பர்வதத்திலிருந்து உனக்கு சப்ளை ஆகுது, டிஸ்பேட்ச் ஆகுது. அது அது ஃப்ரெஷ்ஷா சப்ளை பண்ணுதான். வாவ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இனி எனக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்க போகுது. இனி எனக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்க போகுது. இன்னைக்கு எனக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கிடைக்க போகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இனி எனக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க போகுது. 4வது வசனம் பாருங்க. 3வது வசனத்துக்கு நான் கடைசியா வரேன். 4வது வசனத்துக்கு வாங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. and he grant you according to your heart's desire and fulfill all your purpose. எல்லாம் சொல்லுங்க, all my purpose, all my purpose, all my purpose. இது உமது ஆலோசனைகளை எல்லாம் அப்படின்னு இருக்குது பாருங்க. உன்னுடைய ஐடியாஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல என்ன வந்திருக்குது? and fulfill all your purpose. Glory to be the living God. ப்ரேயருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்க நினைக்கிற மாதிரி அது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, உங்க விண்ணப்பங்களெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நிறைய பேர் ஜெபத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லுவாங்க பாருங்க, நீர்த்துளிகள் எல்லாம் மேலே சேர்ந்து மேகமாய் மழையாய் ஏறி என்னைக்காவது ஒரு நாள்
பொத்துன்னு பொதன்னு பெய்கிற மாதிரி இன்னைக்கு ஜெபிச்சு வச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கும்னு. இல்லை பாருங்க, வேதம் அப்படி சொல்லலை. ப்ரேயர் பண்ணும் பொழுது அது மழை போன்று அப்படியே நீர்த்துளிகளை சேர்த்து வைத்து கருமேகங்களாய் சூழ்ந்துலாம் இங்கே டயலாக் எழுதலை. நீ ப்ரேயருக்குள்ள உள்ள போகும்போதே சட்டு 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 சட்டுன்னு டோர் ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கும் அப்படிங்குது. எப்ப ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆபத்துல இருக்கணும் உனக்கு ஆன்சர் உண்டாகும். நீ யாக்கோபா இருந்தாலும் உனக்கு பதில் உண்டாகும். அவர் உனக்கு அடைக்கலமா இருப்பாரு. உனக்கு சப்ளை ஹெவன்ல இருந்து உண்டாகும். ஃப்ரெஷ்ஷா சாங்ஷன் ஆகும். உன் மனதில் இருக்கிற விருப்பம் எல்லாம் அப்பவே நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குது. ஹல்லேலூயா. நீ என்னென்னலாம் பர்பஸ் எழுதி வச்சிருக்கிறியோ அது எல்லாவற்றையும் எல்லாம் சொல்லி எல்லாவற்றையும் ஆலோசனைகளை எல்லாம் எல்லா பர்பஸும் உன் ஃபேமிலி பர்பஸ், உன்னுடைய பிசினஸ் பர்பஸ், உன்னுடைய பிள்ளைகளை குறித்த பர்பஸ், உன்னுடைய தலைமுறைகளை குறித்த பர்பஸ், உன் வீடு கட்டுறதை குறித்ததான பர்பஸ், இன்னும் என்னெல்லாம் நீ செய்து முடிக்கணும்னு நினைச்சிருக்கிற எல்லா பர்பஸும் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். அபிஷேகம் உடனே அந்நிய பாஷை பேசுறது, தோப்புனது கீழே போய் விழுறது, இதுவல்ல அபிஷேகம். சரியா? அது ஒரு அபிஷேகத்தினுடைய ஒரு பகுதி. அது ஒரு அடையாளம், ஒரு சைன். அந்நிய பாஷைங்கிறது என்ன? அபிஷேகம் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கான ஒரு சைன். அந்நிய பாஷை பேசலனாலும் நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அதனால அதை குறித்து ரொம்ப ஒன்றும் நீங்கள் குற்ற உணர்ச்சியில் இருக்க வேண்டாம். ஐயோ நான் டங்ஸ் பேசலையே, எனக்கு அபிஷேகம் இல்லையா? இல்லை. ஞானம் ஒரு அபிஷேகம். இல்லை சொல்லுங்க, ஞானம் ஒரு அபிஷேகம். நல்ல வியாபாரம் பண்றது ஒரு அபிஷேகம். ஞாபக சக்தி ஒரு அபிஷேகம். பணம் சம்பாதிக்கிற திறமை ஒரு அபிஷேகம். கடனற்ற ஒரு வாழ்க்கை ஒரு அபிஷேகம். போதிக்கிறது, வார்த்தையை எடுத்து ஒரு வசனத்தை வச்சு அதுல இருக்கிற சாரம்சத்தெல்லாம் உறிஞ்சி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு அபிஷேகம். திறமையா 100 பேரை கையாளுறது, 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. 100 பேரை கையாளுறது என்ன? அது ஒரு அபிஷேகம். 1000 பேரை கையாண்டா ஒரு அபிஷேகம். ராஜாவா இருப்பது என்பது ஒரு அபிஷேகம். பாருங்க, என்னென்னலாம் திறமைகள் இருக்குதோ, என்னென்னலாம் ஒரு மனுஷன்கிட்ட ஸ்பெஷல் இருக்குதோ அது எல்லாம் அபிஷேகத்தின் வடிவில தான் இருக்குது பாருங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, இம்பார்ட்டேஷன் பண்றாங்க. இப்போ எனக்கு ஏதோ ஒரு விதத்துல குறை இருக்குது அல்லது ஒருத்தட்ட அது நிறைவா இருக்குது அப்படின்னா எப்படி பகிர்ந்தளிக்கிறாங்களோ ஆவியின் நிலையில அது எல்லாத்தையும் பகிர்ந்தளிக்க முடியும் பாருங்க. இப்ப எனக்கு தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஒரு தீர்க்க தரிசிட்ட போய் நின்று அவங்க மேல இருக்கிறத ஹானர் பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் பாருங்க. பவுல் என்ன பண்றாரு? தீமோத்தேயுக்கு மேல கைகளை வைத்து அதை அனுப்பிச்சு விடுறாரு. இம்பார்ட் பண்ணி என்ன பண்றாரு? அனுப்பிச்சு விடுறாரு. அதை சொல்லவும் செய்யறாரு, நீ அதை விட்டுறாதப்பா, அதை அனல் மூட்டி என்ன பண்ணு, நீ எழுப்பி விடு அப்படிங்கிறாரு பாருங்க. இப்போ எல்லாமே அபிஷேகத்தின் வடிவில இருக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒபாமா பிரசிடென்டா இருக்கும்போது இந்தியா ஒரு தடவை வந்தாரு. இந்தியா வந்திருக்கும் போது பார்த்தா ரத்தன் டாட்டா, இங்க இந்தியால இருந்து பெரிய பெரிய விஐபிஸ், டாப் 10 ரேங்க்ல இருக்கிற பெரிய பெரிய மில்லினியர்ஸ், மல்டி மில்லினியர்ஸ் எல்லாம் ஒபாமாவை பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, கியூல நிக்கிறாங்க. அப்படியே போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணி என்ன பண்றாங்க, கியூல நிக்கிறாங்க. நான் யோசிச்சேன், இவங்களுக்கெல்லாம் என்ன கொள்ள, பயங்கர கோடீஸ்வரனா இருக்கிறாங்க. இவங்க நினைச்சா என்னலாலும் பண்ணலாம். ஒபாமாட்ட போய் இவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, ஏன் அவங்கெல்லாம் மல்டி மில்லியனராக இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
எந்த உயர்வான மனிதன்ட்டையும் எனக்கு உண்டான ஏதோ ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட முடியும், பெற்றுக்கொள்ள முடியும்னு ஒரு இம்பார்ட்டேஷனுக்காக போய் நிற்கிறாங்க பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்றது? இல்ல, யார்கிட்டையும் போய் தலையை கொடுக்க மாட்டேன். தலையை கொடுக்குறேங்கிற பேர்ல நம்மளுக்கு மேலேயும் தப்பு இருக்குது. எல்லாரும் என் தலையில கை வைங்கன்னு சொல்லி என்ன ஆயிருது? ரொம்ப தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது. நோய் குணப்படுத்தலுக்கும் சாதாரணமான விஷயங்களுக்கும் கூட போய் லைன்ல நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இல்லை பாருங்க, நீங்க லைன்ல நிக்கலாம், தப்பு கிடையாது. லைன்ல நிக்கிறதா இருந்தா எதற்காக நிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மனுஷன் மேல இருக்கிற ஒரு அபிஷேகம் எனக்கு வேணுங்கிறதுக்காக நீங்க காத்திருங்க. சுகத்திற்காக தயவு செய்து காத்திருக்காதீங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பயங்கரமான ஒரு நோயில நீங்க இருக்கிறீங்க, தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்கன்னா இப்ப விசுவாசிங்க. இந்த செகண்ட்ல ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து, டாக்டர்ஸ் மெடிசன்ல இருந்துல, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து ஃப்ரெஷ்ஷா, சொல்லுங்க, சியோன்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா என்னுடைய சுகத்தை அவர் அருளுவாராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். இதுக்கு மேல இந்த பலவீனத்தோட நீங்க டிராவல் பண்ணக்கூடாது. ஐ டிக்ளேர் a healing power in the name of Jesus. ஒரு ஹெல்த்தை உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். மோரபா ஷச்சகம் படரதலபா. அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். டவுட்டே வேண்டாம். யூ ஆர் அனாயிட்டட். ஆமென். சொல்லுங்க, டவுட்டே வேண்டாம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது இல்லையா, அபிஷேகம் பெற்றிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு எப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு வருஷம் அந்தியோக்கியா அப்படிங்கிற ஒரு ஊர்ல இவங்க போய் தங்கி இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு இல்லையா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை குணமாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. இயேசுவானவர் ஏசாயால தன்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து என்ன பண்றாரு, அவர் பேசுறார். நோயை குணப்படுத்தவும், குருடன் பார்வையடையவும், செவிடன் கேட்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், செழிப்பை கொடுக்கறதுக்கும் என்ன பண்றாரு, என்னை அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் சொல்றாரு. பாருங்க, இந்த அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை கிறிஸ்டோ அப்படிங்கிற வார்த்தை. பாருங்க, கிறிஸ்டோ அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன, அபிஷேகித்தவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறதான அர்த்தமுடைய ஒரு வார்த்தை கிறிஸ்டோ. இப்ப கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்தியோகியால 1.5 வருஷம் ஒரு குரூப் போய் தங்கி இருக்குது, அப்போஸ்தலர்கள் குரூப் போய் தங்கி இருக்குது. 1.5 வருஷம் கழிச்சு அந்த மக்கள் என்ன பண்றாங்க, இவர்களை முதலாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கால் பண்றாங்க. இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கால் பண்ணல. இவங்கள கிறிஸ்தோ, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு என்று ஏசாயா தீர்க்கதரிசியில சில அடையாளங்கள் இருக்குது. அதை 1 வருஷமா செய்யறாங்க. அதை செஞ்சதை பார்த்ததுனால என்ன பண்றாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு தான் பேர் வைக்கிறாங்க. இவர்கள் யார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இவங்க போற இடத்துல எல்லாம் என்ன ஆகுது, தரித்திரம் கிழித்து எறியப்படுது. இவங்க போற இடத்துல எல்லாம் என்ன ஆகுது, இருதயம் நொறுங்குண்டவர்கள் அப்படியே சந்தோஷப்பட்டு பூரிக்கிறாங்க. இவங்க போற இடத்துல எல்லாம் பார்த்தா குருடன் பார்வை அடைகிறான், செவிடன் கேட்கான், முடவர் நடக்கிறாங்க. அனுக்கிரக வருஷம் உண்டாகுது, அக்செப்டன்ஸ் உண்டாகுது. போற இடத்துல ரிஜெக்ஷன்ல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க, இப்போ அக்செப்டன்ஸ்குள்ள வராங்க. உங்களுக்கு தெரியுமா, என்ன பிரச்சனையோ ஆலயத்தை விட்டு உடனே தூரப்படுத்துவாங்க, பாளையத்தை விட்டு தூரப்படுத்துவாங்க, வீட்டை விட்டு தூரப்படுத்துவாங்க. ஒரு மனுஷன் குஷ்டரோகியா இருந்தா, ஒரு மனுஷன் பாவியா இருந்தா, ஒரு மனுஷன் என்ன பண்றான், ஆயக்காரனா இருக்கிறான், இது மாதிரி இவங்க போட்டு வச்சிருக்க வரையறையெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் இவங்களை என்ன பண்ணுது, கர்த்தரை விட்டு தூரப்படுத்துது, தேவனை விட்டு தள்ளி வைக்குது, குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்குது, ஊரை விட்டு தள்ளி வைக்குது. அவங்க கூட யாரும் அண்ணன் தம்பி புழங்க கூடாது, அவங்க கூட யாரும்
தண்ணி கொடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு என்ன பண்ணுது, டிஸ்டன்ஸ வச்சிருந்து பாருங்க. இப்ப இவங்க உள்ள போய் என்ன பண்றாங்க, அக்செப்டன்ஸ சொல்றாங்க பாருங்க. ஹalleluya ஹalleluya. அவங்க வாழ்க்கையில இருக்கிற ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த நாள்ல சோழி முடியுது. ஆமென். எந்த இடத்துல திரும்பினாலும் ரிஜெக்ஷனை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், இன்னையில இருந்து அனுக்கிரக வருஷம் உங்களுக்கு உண்டாகட்டும். அனுக்கிரக வருஷம் உங்களுக்கு உண்டாகும். Glory to be the living God. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் இந்த நேரத்துல இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையில உண்டாகும். எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் போட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷனை நீங்க பார்த்திருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னையில இருந்து கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் உங்க வாழ்க்கையில இறங்க போகுது. Because you are anointed. Amen. You are anointed. எல்லாம் சொல்லுங்க, I am anointed. I am anointed to preach the gospel. Amen. Hallelujah. அபிஷேகம் ஒரு அருவி மாதிரி பாருங்க. அபிஷேகங்கிறது ஒரு அருவி மாதிரி. அது கரையை நினைக்காம டைரக்டா தூத்துக்குடிக்கு பாயாது. குற்றாலத்துல இருந்து அருவி விழுந்ததுன்னா அது முதல்ல குற்றாலத்தை குளிர பண்ணாம என்ன பண்ணாது, நேரா தூத்துக்குடியை போய் குளிர பண்ணாது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்றால், இந்த அபிஷேகம் உங்க தரித்திரத்தை முதல்ல ஒண்ணு இல்லாம உடைச்சு தூக்கி போட்டுத்தான் அது மற்றவங்களுக்கு கொண்டு போய் அந்த 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 செழிப்பை கொண்டு போய் சேர்க்கும். ஹalleluya. இப்படி விசுவாசிங்க. நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் இனி வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக போகுது. ஆமென். ஆமா. ஏன்னா உங்க மூலியமா குருடர் பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். இனி உங்க முன்னாடி தரித்திரம் இருப்பதில்லை. நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனீங்களோ அந்த வீட்டுக்குள்ள செழிப்பு தன்னால பிரதானம் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ உலகமே உங்களை பார்த்து சொல்ல போகுது, இவர்கள் கிறிஸ்தவர்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நான் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் அல்ல. இது என்னது, ஒரு அபிஷேகத்திற்கான வார்த்தை தான் பாருங்க. நான் அனாயிட்டட், ஐ எம் அனாயிட்டட். எனக்குள்ள ஏதோ ஒரு ஞான ஊற்றிலிருந்து பெருக போகுது. ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், ஞானமே இல்லாம நான் வாழ்ந்துட்டேன், ஞானமே இல்லாம நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களா? சிலரெல்லாம் ஒத்துக்கிறதே இல்லை பாருங்க. எல்லாம் அவன் செஞ்ச தப்பு, இவன் செஞ்ச தப்பு, இவன் தான், இவன் தான், அவன் தான், இவன் தான். எங்க அப்பா அப்படியே படிக்க வச்சிருந்தா, ஆமா அப்படியே எங்க அண்ணனை மாதிரியே எங்க அப்பா என்னைய படிக்க வச்சிருந்தா, என் தம்பிக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்திருந்தா, எனக்கு இப்படிப்பட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்திருந்தா, கிழிச்சு தள்ளிருப்பீர். அந்தால ஏதாவது சொல்லிட போறேன். சும்மா பாருங்க, உங்களுக்கு உள்ள இருக்கிற அபிஷேகம் அதெல்லாம் விட பவரு. ஏமே உங்க மாமனாரை விட அது பெரிய பவருங்க. ஐயோ, இதெல்லாம் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கன்னு தெரியலையே. உங்க மாமியாரை விட பயங்கர பவர்ஃபுல் உங்க மேல இருக்கிற அபிஷேகம். நல்ல குடும்பம் நடத்த தெரியுறது அப்படிங்கிறது ஒரு அபிஷேகம் பாருங்க. டக்குன்னு ஒய்ஃபை சமாளிக்க தெரியுறது ஒரு அபிஷேகம். இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு தனியா கவனிக்கணும். படார்னு காலில் விழுறது ஒரு அபிஷேகம் பாருங்க. ஐயோ, இது தெரியாம முரண்டு பிடிச்சிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா, உங்க அப்பா அப்படியா எங்க அப்பா இப்படியா, எங்க அம்மாவை பத்தி பேசுனா நான் உங்க அம்மாவை பத்தி பேசுவேன். அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். சமாளிக்கிற அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்குன்னா ஒரு பெரிய அபிஷேகம். வீட்டுக்குள்ள ஐஸ்விக்க தெரிஞ்சதுன்னா ஒரு அபிஷேகம் பாருங்க. சீரியஸ்லி ஜோக் மாதிரி சொன்னாலும் அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது பாருங்களேன். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர்கிட்ட சாருங்க முன்னப்பட தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு ப்ராடக்ட் சேலுக்காக என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்களேன், என்னெல்லாம் பண்ணுறோம். வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் போது, கஸ்டமர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் போது அங்கே இருக்கிற பையன் என்ன பண்ணுவான், திடீர்னு உள்ளே வருவான் அந்த அந்த கஸ்டமரோட பையன். தம்பி பேர் என்ன? குமார். நைஸ் நேம் அப்படிம்பாங்க. குமார்ல என்னடா நைஸ் நேமு? குமார்னு யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க, இல்லை சொல்றேன், பொதுவான ஏமா இருக்கிறதுனால எப்படியெல்லாம் ஐஸ் வைக்காங்க பாருங்க. படார்னு அங்கங்க ஓடி இருந்தவன் டம்ளரை தட்டி விட்டுருவான் பாருங்க. தட்டி விட்டா பரவாயில்ல இருக்கட்டும், ஏன் சின்ன பிள்ளைய போட்டு இது பண்றீங்க அப்படிம்பாங்க.
ஆனா பெத்த பிள்ளை ஏதாவது ஒண்ணு தட்டி விட்டுருச்சுன்னு வைங்களேன், அப்போதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு சொன்னபடி கேட்க மாட்டேங்க, ஒரு கீழ்ப்படுதல் கிடையாது, ஒரு அது கிடையாது, ஒரு இது கிடையாதுன்ட்டு வீட்டுல ருத்ரதாண்டம் ஆடுற மனுஷன் ஒரு கஸ்டமர் பிளேஸ்ல போய் உள்ள உட்காந்துருந்தா அன்போ பொலிவாவோ எதுக்கு? ப்ராடக்ட் சேல் ஆயிரணும். அதுக்காக என்னெல்லாம் வித்த காட்டிக்கிட்டு இருக்காங்களா, என்னென்ன கதை சொல்றாங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அந்த மாதிரி. பாருங்க, ட்ரூ லவ்க்குள்ள டிராவல் ஆகணும். வீட்டுக்குள்ள எத்தனை பேரை சார்ந்து சொல்லியிருப்போம், எத்தனை பேர் சொல்றதெல்லாம் மன்னிச்சிருப்போம் பாருங்க. ஆனா வீட்டுக்குள்ள மன்னிப்புன்னா அவ்வளவு புளிக்குது, அவ்வளவு கசக்குது. ஏன்? இன்றைக்கு அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஓப்பன் ஆகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். மோரபா ஷட்சகம் வடரதலபா. ரீசன்ட் டேஸ்ல பார்த்தா நிறைய கவுன்சிலிங் கால் எனக்கு வந்துச்சு பாருங்க. நிறைய ஃபோன் கால்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம். அது அந்த மாதிரி நான் சொன்ன சொல்யூஷன்லாம் கேட்டீங்கன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன்ஸ் தான் நான் சொன்னேன் பாருங்க. ஆமாஞ்சாமி போடுங்க அப்படின்னு ரிசல்ட் சொல்லலாம். ஆமாஞ்சாமி ரிசல்ட் அப்படி இருக்குதுங்க. உடனே 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 வருஷ கணக்கில் இருந்த கசப்பெல்லாம் ஒரு செகண்ட்ல அப்படியே மாறிச்சு. ஏன்னா அந்த அபிஷேகம் என் மேல இருக்குது, அதை அப்படியே இம்பார்ட் பண்ணி விட்டுறேன் பாருங்க. அதை அப்படியே இம்பார்ட் பண்ணி விட்டுறேன். ஃபேமிலியில ஒரு பெரிய சைலண்ட் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. ஃபேமிலியில செப்ப மேட்ரா அதெல்லாம் முடிஞ்சதெல்லாம், எதிரும் புதிருமா இருந்ததெல்லாம், கீரியும் பாம்புமா இருந்ததெல்லாம் பார்த்தா ரெண்டு நல்ல பாம்பா மாறி பிணைஞ்சிக்கிட்டு இருக்குங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இது ஒரு அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க, இது ஒரு அபிஷேகம். இதை பார்க்கும்போது என்ன பண்றாங்க மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாமளே சொல்லிக்கிடுறது இல்லை. இவங்க கிறிஸ்தவங்க, ரியலா இவங்க தாண்டா கிறிஸ்தவங்க. மதத்திற்காக நம்ம கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. நம்ம கொடி பிடிக்க வேண்டாமா? 5வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 20:5, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். சால்வேஷனே ஒரு கொடிய ஏற்றிரும் அப்படிங்கிறது பாருங்க. சால்வேஷனே என்ன பண்ணுதான்? We will rejoice in your salvation and in the name of our God we will set up our banners. May the Lord fulfill all your petitions. All my petitions. வேண்டுதலுக்கு பதில் வரும் பொழுதே கொடி ஏற்றிக்கிட்டே இருக்க போறோம். ஆமென், ஹalleluya. ஒரு நாள் கொடி பிடிக்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெயம் உண்டாக போகுது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. All your petitions, all your petitions, all your petitions. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். சால்வேஷனுக்குள்ள யாரை கொண்டு வராரு? இந்த அனைத்தோட எல்லாம் கொண்டு வர. இப்பொழுது இது ரொம்ப முக்கியமானது, இதை கவனிங்க. தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. வலதுகரம், கரம்னு வந்ததுன்னா அது எல்லாமே என்ன அப்படின்னா, பிபிலிக்கல் டைம்ல கரம், கை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது என்னன்னா பிதாவை குறிக்கிற சொல். புயம், புயம் அப்படின்னு வர இடம்லாம் என்னவா இயேசுவை குறிக்கிற ஒரு சொல்லா இருக்கு பாருங்க. விரல் அப்படின்னு சொல்ற இடம்லாம் எங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற சொல். அவர் தன்னுடைய விரல் நுனிகளினாலே அசுத்த ஆவிகளை துரத்தினார். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் உள்ள வரும் பொழுது அங்க ஈவில் ஸ்பிரிட்டுக்கு வேலை இல்லை, அன்கிளீன் ஸ்பிரிட்டுக்கு அங்க வேலை இல்லாம ஆயிருக்கு பாருங்க. அப்போ விரல் நுனியினாலே துரத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏன்னா விரல் நுனி எதற்கு அடையாளமா இருக்குது? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளமா இருக்குது. இங்க பாருங்க, இது சொல்லுது, அவர் தமது வலது கை கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து. வல்லமை அப்படிங்கிறது பவர் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. பைபிள்ல பழைய உடன்படிக்கையிலையும் சரி புதிய உடன்படிக்கையும் நல்லா கவனிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். சாதாரணமா வல்லமை 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 வல்லமைன்னு நம்ம பேசி பேசி பவர் பவர் பவர்னு பேசி அதோடைய அந்த வார்த்தையினுடைய க்ளோரியே மிஸ் பண்ணிடுறோம் பாருங்க. நான் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறேன், அதை நான் க்ளோரிஃபைட் பண்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வல்லமை அப்படிங்கிற வார்த்தை இட்ஸ் மீன்ஸ் சூப்பர் நேச்சுரல். ஆமென், ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை பிதாவே உங்களுக்கு செய்து அவர் ரட்சிக்கிறார் அப்படின்றது. ஆமென், ஹalleluya. பிரேயர் உங்க வாழ்க்கையில சூப்பர்
சூப்பர் நேச்சுரலை கொண்டு வர போகுது. பிரேயர் உங்க லைஃப்ல சூப்பர் நேச்சுரலை கொண்டு வர போகுது. தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்தவருடைய ஜெபத்தை கேட்பார். சூப்பர் நேச்சுரல் தான் உங்களுக்கு ஆன்சராகவே வரப்போகுது அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் இஸ் மை ஆன்சர். சூப்பர் நேச்சுரல் இஸ் மை ஆன்சர். சூப்பர் நேச்சுரல் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய டைம் ஜோன், தட் மீன்ஸ் 5 வருஷம் ஆனாதான் இது நடக்குங்கிறதெல்லாம் வித்தின் அ மினிட்ஸ்ல அது உங்க வாழ்க்கையில ஈடேறும். ஏமே வித்தின் அ மினிட்ல அதி சீக்கிரத்தில், இல்லை சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமே ஆனாலும் அது சீக்கிரத்துல நீங்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு பாருங்க. பிகாஸ் ஆஃப் தி சூப்பர் நேச்சுரல், பிகாஸ் ஆஃப் தி ஹேண்ட் ஆஃப் தி காட். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தினால, வலது கரத்தினால என்ன நடக்குமா? சூப்பர் நேச்சுரல். பைபிள்ல எங்கெல்லாம் நீங்க கர்த்தருடைய கையின் நீங்க வாசிக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா சூப்பர் நேச்சுரல் இல்லாம இருக்காது. கர்த்தருடைய கரம் குறிக்கிட்டோ இல்லையோ என்று இப்பொழுது நீ காண்பாய் அப்படிங்கிறாரு பாருங்க. இப்போ நீ பாப்ப அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பிதாவே இறங்குறாரு. பார்த்தா அங்க சூப்பர் நேச்சுரலா காடைகள் எடுத்து கொண்டு வரப்பட்டு ஒரு நாள் நடைபயண தூரம். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல டூர்லாம் போயிட்டு வந்தோம் பாருங்க, நடக்க விட்டாங்க நிறைய இடத்துல. உண்மையில சொல்றேன், பாடியில உள்ளுறுப்புகள்லாம் எங்க எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது. தெரிஞ்சிட்டுனா உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கிட்னி, ஹார்ட், லிவரு இதெல்லாம் உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது இருக்குன்னு தெரிஞ்சிட்டுனா அது வியாதின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருந்தாதான் வெளியில தெரியும் பாருங்க. சில இடங்கள்லாம் செங்குத்தா இறக்கி விட்டாங்க, நடக்க விட்டாங்க. திரும்ப ஏறும் போது பார்த்தா என் ஹார்ட் சைஸ் எவ்வளவு இருக்குங்கிறத என்னால கணிக்க முடியுது. டங்கு அந்த கார்ட்டூன்லாம் வரும் பார்த்தீங்களா, டக்குன்னு ஹார்ட் வெளியில வந்து துடிக்கும். டாம் அண்ட் ஜெர்ரியில டங் 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 அந்த மாதிரிலாம் அடிக்க ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மிஞ்சி போனா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் நடந்திருப்போம், இல்லை ஒரு 1/2 மணி நேரம் நடந்திருப்போம். அது இது நாங்க எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கபிள் நடந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சது. 3 கிலோமீட்டர்ல இருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளதான் ½ அன் ஹவர்ல நடக்க முடிஞ்சது. யோசிச்சுக்கோங்க. நடையே பழகி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எல்லாம் மெதுவாக நடக்கும் போதே 4 மணி நேரம் ஆகுது. ஸ்லோ வாக்கில் நடந்தா கூட ½ அன் ஹவர்ல இருந்து 3/4 மணி நேரத்துல நம்மளால 4 கிலோமீட்டர் நடக்க முடிஞ்சிருது. வேதம் சொல்லுது, ஒரு நாள் நடைபயண தூரம். ஒரு நாள் முழுக்க நடந்தா, இப்ப அந்த மாதிரியான ஆட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வண்டியை போயெல்லாம் பழக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் நடந்துதான் போகணும், எதுக்கெடுத்தாலும் வாக்கிங்ல தான் போகணும். அவனுக்கு நடக்க ஆரம்பிச்சானுங்கன்னா எப்படி நடப்பாங்கன்னு பார்த்துவாங்க. நான் சொல்றது, என்ன மாதிரி வெயிட்டான ஆளே நடையே விட்டு ரொம்ப தூரம் வருஷங்கள் ஆன நபர்களே 3/4 மணி நேரத்துல 4 கிலோமீட்டர் நடக்க முடியுது அப்படின்னு சொன்னா, இவங்கெல்லாம் 3/4 மணி நேரத்துல 20 கிலோமீட்டர் தாண்டிடுவாங்க. ஒரு நாள்ங்கிறது கிட்டத்தட்ட ரெஸ்ட் எடுத்து நடந்தா கூட 100 கிலோமீட்டர், எல்லாம் சொல்லுங்க, 100 கிலோமீட்டர் மினிமம். நான் சொல்றது மினிமம் 100 கிலோமீட்டர் சர்வசாதாரணமா நடந்துருவாங்க. சர்வசாதாரணமா நடந்துருவாங்க 100 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் ஒரு நாள் நடைபயணம், அந்த பக்கம் ஒரு நாள் நடைபயணமாக கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்திற்கு காடைகள் வந்து குவிஞ்சிருந்ததுதான். கர்த்தருடைய கரம் உள்ள இறங்கிடுச்சுன்னா கண் கூட பல கிலோமீட்டருக்கு, பல மைல் அளவிற்கு என்ன பண்ண போகுது? சூப்பர் நேச்சுரலை அனுபவிக்க போகுது. ஏமே ஹல்லேலூயா. பல மைல்கள் தாண்டி நீங்க அப்பால இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சூப்பர் நேச்சுரலை நீங்க பார்க்க போறீங்க. ஏமே ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய கரம் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராக. சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி பண்ணி உங்களுக்கான ஆன்சரை அவர் டெலிவரி பண்ணுவாரு அப்படின்னு இருக்கிறார் பாருங்க. ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ சொல்லுங்க நாங்கள், நல்லா சொல்லுங்க, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கான ப்ரொஃபெட்டிக்கல் வேர்டு. நீங்கள் இனி விழுந்து போவதில்லை, எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். நல்லா சொல்லுங்களேன், எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். They have bowed down and fallen, but we have risen and stand upright. Hallelujah, hallelujah. அவர்களோ விழுந்தார்கள். குதிரைகளை நம்புறவங்களும் தன்னுடைய காரியங்களை நம்பினவங்களும் அவங்க பேங்க் பேலன்ஸை நம்புறவங்களும் இடறி விழுந்தார்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து எழுந்து நிற்கிறது இல்லைங்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது. உங்களுக்கு புரியுதா? இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்கு. நிமிர்ந்து அப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்குது. அடி வாங்கிட்டு அப்படியே சோர்ந்து எழுந்து நிற்கிறதல்ல, எழுந்து நிற்கும் போதே நிமிர்ந்து தான் நிக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சிலதெல்லாம் முறிந்து விழப்போகுது. உங்களுக்கு மேல் எழும்பினதெல்லாம் உங்களுக்கு கீழே மடங்கடிக்கப்பட்டு விழுந்து கிடக்க போகுது. நீங்க ஜெபத்திற்குள்ள போகும்போதே இதெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is the time, this is the time, this is the time, this is the time. கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. When we call, the king answer us. Hallelujah, hallelujah, hallelujah. மோரபாஷியன்னா இன்னைக்கு ஹோலி ஆங்கர்களுடைய மிச்ச மீதி பகுதியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் உட்கார்ந்ததுல இருந்தே ஹோலி ஸ்பிரிட் இல்ல, they need something supernatural, they need something supernatural, something supernatural. ஆண்டவர் எனக்கு சொன்னது அதுதான், something supernatural. I want to do something supernatural. Hallelujah, hallelujah. He is very eagerly waiting. அவர் எனக்காக காத்திருக்கிறார், அவர் எனக்காக காத்திருக்கிறார். என் வாழ்க்கையில இன்னைக்கு சில காரியங்களை சூப்பர் நேச்சுரலா செய்யும்படியா he is waiting, he is waiting, he is waiting, he is waiting. மோரபா சந்தலபடரன் ரிதலபா ஷியாதக மடரதலபா ஷியந்தலபடரன். we will rejoice in your salvation. இது நீங்க சொல்லும் போதே உங்க குடும்பத்துல இருக்கிற அலக்களிப்பு, உங்களை அளவைக்கிற காரியங்கள். தமிழ்ல ஒரு தடவை வாசிக்கிறவா, 5வது வசனம், சங்கீதம் 20:5. அவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு இருக்குது பாருங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து. அப்படி சாதாரணமா வாசிட்டு போயிடக்கூடாது. இது இல்ல, இந்த வார்த்தை தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செயலாக போகுது. we will rejoice in your salvation. ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பினால எங்க வாழ்க்கையில இருக்கிற அழுகையும் எங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரும் இன்றைக்கு ஒண்ணு இல்லாம தொடச்சு போடப்பட போகுது. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமும் நஷ்டமும் இன்றைக்கு உம்முடைய ரட்சிப்பினால அது ரிஜாய்ஸா மாற போகுது. ஹல்லேலூயா. காலையில் அழுகை என்றால் மாலையில் அக்களிப்பு. இது உங்க வேலையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஹல்லேலூயா. உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஆமென். உங்களுடைய பண விஷயத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை இது கொடுக்க போகுது. Thank you Holy Spirit. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து we will rejoice in your salvation and in the name of our God we will set up our banners. டெய்லி கொடியேற போது, டெய்லி கொடியேற போகுது. விட்டுறாதீங்க. இந்த சங்கீதம் 20 இன்னைக்கு உங்க வாழ்க்கையில புடமிட போகுது. இந்த சங்கீதம் 20 உங்க வாழ்க்கையில மேற்கொள்ள போகுது. இந்த சங்கீதம் 20 உங்க வாழ்க்கைய சின்ன பின்னமான உங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு ஒன்று சேர்க்க போகுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பார்க்க 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 பார்க்க
அதுல ஆன்சர் 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 ஆன்சர்னு வரப்போகுது. ஏமே இந்த அபிஷேகம் சாதாரணமான விஷயம் இல்லை பாருங்க. ஏமே இதுதான் மனிதர்கள் உங்களுக்கு முன்பதாய் மனிதர்களுக்கு மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் இல்லையா? இந்த மனுஷன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மதிப்பு எதனால வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அபிஷேகத்தினாலதான் வருது. அபிஷேகத்தினாலதான் வருது. அது இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகுது உங்க லைஃப்ல. உங்க மதிப்பு கூடுது, உங்க கனம் கூடுது. ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெபத்துல போகும்போதும் இதெல்லாம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது பாருங்க. ஒரு தடவை சங்கீதம் 20 வாசிச்சுட்டு இன்னைக்கு ஒரு அப்டேஷன்ல போறீங்க. உங்களுடைய எந்த இடத்துலாம் சால்வேஷன் தேவைப்படுதோ அதுலலாம் ஒரு மகிழ்ச்சியை பாக்குறீங்க. எங்கெல்லாம் ஆன்சர் வேணுமோ அங்கெல்லாம் ஆன்சரை பாக்குறீங்க. நாளைக்கு பார்த்தா இது அப்கிரேட் ஆகுது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மதிப்பு இன்னும் அப்கிரேட் ஆகுது, அந்த கணம் இன்னும் அப்கிரேட் ஆகுது, அந்த அபிஷேகம் இன்னும் அப்கிரேட் ஆகுது, அந்த ஜாய் இன்னும் அப்கிரேட் ஆகுது. அப்ப நாளை கழிச்சு இன்னும் அப்கிரேட் ஆகுது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்க பிரேயருக்குள்ள போகும்போது என்ன ஆகுதா, நீங்க எம்டியா ஒரு நோங்கிற ஒரு பதிலோட நீங்க வெளியில வர போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க சங்கீதம் 20ஓட நீங்க உள்ள போகும்போது சங்கீதம் 20 என்ன பண்ணுது, ராஜாவே உங்களுக்கு செவி கொடுக்கும்படியா சிலது நடக்குது பாருங்க. சங்கீதம் 20 எடுத்துட்டு நீங்க உள்ள போகும்போது, சங்கீதம் 20 நீங்க எடுத்துட்டு ஆபத்தோட உள்ள போகலாம். ஆனா வெளியில வரும்போது எப்படி வருவீங்க தெரியுமா? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ரியாபா ஷதகம் படரதலபா மோரபா ஷந்தல படரதி ரிதலபோ ரியாதகம் படரதலபா மோரபா ஷியந்தல படரதி. இன்றைக்கு ஒரு ஆன்சரை நீங்க ஹெவன்லி ஆன்சரை ஃப்ரெஷ்ஷா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. ஐ டிக்ளேர் in the name of Jesus, in the name of Jesus. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகவல்களை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் உங்களுடைய ரிமெம்பரன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏமே உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டைம். இந்த ப்ரேயர்னால நீங்க பிளஸ் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. சம்திங் ஏதோ ஒரு சால்வேஷன் என் குடும்பத்துல இறங்கினதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. எனக்குள்ள இருந்து ஒரு பெரிய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுறத என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த 4வது வசனத்துக்கு செவி சாயுங்க. ஏமே உங்களுடைய ஒவ்வொரு காணிக்கைகளும் உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் நினைவு கூறப்படட்டும். ஐ டிக்ளேர் in the name of Jesus. இந்த விதைக்கு உண்டான ஒரு பெரிய பிரதிபலனான ஆன்சர்ஸ் இவங்க வாழ்க்கையில திரும்ப நடக்கட்டும். டேடி திரும்ப நடக்கட்டும். எதெல்லாம் இன்னைக்கு ஆபத்துன்னு இவங்க நினைச்சாங்களோ இப்பவே அதெல்லாம் ஒரு சால்வேஷன் உண்டாகும், ஒரு ஹெவன்லி ஆன்சர் உண்டாகும். ஐ டிக்ளேர் in the name of Jesus. ஹெவன்லி ஆன்சர் இந்த நாள்ல உண்டாகும். கர்த்தருடைய வலதுகரம் என்று எழுதியிருக்கிறது. பிதாவானவருடைய வல்லமை சூப்பர் நேச்சுரல் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல். எப்படி பாளையத்தை சுத்தி 200 கிலோமீட்டருக்கு உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் பவர் இறங்குச்சோ அந்த மாதிரி இவங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து, இவங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்து அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வெளியில தெரியும்படியா நடக்கட்டும். டாடி வெளியில தெரியும்படியா நடக்கட்டும். உடைய ஒவ்வொரு விதைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எழுந்து உயர்ந்து நிற்பார்கள், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. எஸ் பா, இனி விழுகை அல்ல, இனி ஃபாலன் அல்ல, இனி எழுந்து நிமிர்ந்து நிற்க போறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். God bless you.